ஒன்றிணைந்த அதிமுக அதிர்ச்சியில சி.வி. சண்முகம் மகிழ்ச்சியில எடப்பாடி. நண்பர்களே, நாம் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுக என்பது புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அதை வளர்த்து கட்டி காப்பாற்றியவர் தான் ஜெயலலிதா அம்மையார். அந்த இயக்கம் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வந்த பின்பு அடுத்தடுத்தது தேர்தல்களில் தோல்வி என்ற நிலை மட்டும் இருந்தது. அதனை காரணம் காட்டித்தான் எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பு அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கிறார்கள். ஆனால் இறுதியிலே எஸ்.பி. வேலுமணி அதிமுகவிலேயே இணைந்து விட்டார். அதாவது எடப்பாடி பழனிசாமி சமரசமாகி போய்விட்டார். ஆனால் சி.வி. சண்முகம் மட்டும் இதுவரைக்கும் எடப்பாடியை பதவியிலிருந்து இறக்கியாக வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவர்களை கொடுத்து 25 சட்டமன்ற உறுப்பினர்களில் 9 பேர் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் வந்துவிட்டார்கள். மீதம் 4 பேர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேலும் காலதாமதம் செய்தால் நம்முடைய பதவிகளே பறிபோய்விடும் என்ற பயத்தில்தான் எஸ்.பி. வேலுமணி நேரடியாக எடப்பாடி பழனிசாமி இடமாட்களை அனுப்பி சமாதானம் பேசி நேற்று தினம் அதிமுகவிலே இணைந்திருக்கிறார். அதாவது 2 தினங்களுக்கு முன்பு எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் இருவரும் இணைந்து ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்திலே சி.வி. சண்முகம் எஸ்.பி. வேலுமணியை கடுமையாக பேசியிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகியிருக்கிறது. உங்களால் தான் இந்த நிலைமை என்பது வந்திருக்கிறது. நீங்கள்தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கச் சொன்னீர்கள். நீங்கள் மட்டும் சரியாக இருந்திருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. எடப்பாடியை பதவியிலிருந்து நீக்கியிருக்கலாம் என சி.வி. சண்முகம் சொல்லியிருக்கிறார். அதற்கு மாறாக நமது எஸ்.பி. வேலுமணி அவர்களை பொறுத்தவரைக்கும், நீங்கள்தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். நீங்கள் மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக வராமல் இருந்திருந்தால் அதிமுகவிலேயே எந்தவிதமான பிரச்சனையும் வந்திருக்காது. உங்களால் தான் இவ்வளவு பிரச்சனை என இருவருக்கும் இடையே வார்த்தை மோதல்களும் முட்ட ஆரம்பித்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நமது எஸ்.பி. வேலுமணி தரப்பு அதிமுகவிலேயே பல நிபந்தனைகளை விதித்து அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள் என்ற தகவல்தான் இணையதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.